ஹாய் குட்டீஸ், வணக்கம். ஒரு நாள் நம்ம கிருஷ்ணதேவரோட அரண்மனைக்கு மாயாஜாலங்கள் தெரிஞ்ச ஒருத்தன் வந்தான். அந்த மாய வித்தைக்காரன் கல்லை தூக்கி மேலே போட்டால் தங்கமாக கீழே கொட்டுது. அப்படியே அந்த கல்லெல்லாம் கனம் இல்லாமல் பறக்குது. மீனை தூக்கி தரையில் போடுறான், மீன் தண்ணி இல்லாமல் நீந்துது. இந்த மாதிரி கையில் அப்படியே புறாவை எடுக்கிறான், பூவை வைக்கிறான், அதிலிருந்து அப்படியே ஒரு மான் குதிச்சு ஓடுது. இந்த மாதிரி ஏகப்பட்ட வித்தைகள் செய்கிறான். அப்போது அவனை பார்த்து பிரமிச்சு போய் எல்லா மக்களும் அவனுக்கு நிறைய பட்டாடைகளும் அவனுக்கு பரிசு பொருள்களும் நிறைய கொடுக்குறாங்க. அப்போது கிருஷ்ணதேவராயரும் அவனுக்கு நிறைய பரிசு பொருள் தராரு. அப்போ அவன் ரொம்ப கர்வமாக, என்ன ஜெயிக்கிறவங்க யாராச்சும் இங்கே இருக்கீங்களா? என்னால் இந்த வானத்தையே வளைக்க முடியும், வானவெளியே நிறம் மாற்ற முடியும், அந்த மாதிரி பூக்களெல்லாம் நான் அப்படியே கனியாக்க முடியும், எது வேணும் என்னால் செய்ய முடியும், யாராச்சும் என்னை இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கர்வமாக அவன் எல்லா இடத்துக்கும் சவால் விடுறான். உடனே இதை பார்த்த கிருஷ்ணதேவராயர், நம்ம அரண்மனையில் யாருமே இந்த மாதிரி இல்லையா? நம்ம யாருமே இந்த அரண்மனையில் இவனை தோற்கடிக்கிறவங்க யாராவது இருந்தால் அவனுக்கு ஒரு ஊரையே நான் தானமாக தரேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாரு. அப்போது எல்லாரும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. எல்லாரும் என்னால் முடியாதுங்கிறாங்க. அப்போ தெனாலிராமன், ராஜா என்னால் முடியும், நான் பண்ணுறேன், நான் செய்கிறது அவனால் பண்ண முடியாத மாதிரி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த மாய வித்தைக்காரன் சொல்கிறான், நான் பண்ணுறத உன்னால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறான். இல்லை, நான் செய்கிறத உன்னால் செய்ய முடிஞ்சால் நான் உனக்கு அடிமையாயிடுறேன் அப்படின்னு தெனாலிராமன் சொல்கிறான். சரின்னு அன்னைக்கு ராஜா அடுத்த நாள் எல்லாத்தையும் வர வச்சு அன்னைக்கு அந்த போட்டியை வைக்கிறாரு. சவாலில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு ஊரும் அளவில்லாத பரிசு பொருட்களும் தருவேன்னு சொல்கிறாரு. உடனே எல்லா மக்களும் கூடியிருக்காங்க. அப்போ நம்ம தெனாலிராமன் வரான். அவன் கையில் ஏதோ வச்சுருக்கான். வச்சுட்டு, நீ அவன் போட்டிக்கு தயாரா அப்படின்னு வரான். நம்ம தெனாலிராமன், நான் தயார், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி வரான். அப்போது சரி சொல்லு பார்க்கலாம், பண்ணு, உன்னோட சவால் என்ன, நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அந்த மாய வித்தைக்காரன் சொல்கிறான். தெனாலிராமன் உடனே தன்னோட கையில் திறக்கிறான். உள்ள ஒரு கை நிறையா மண். அதை எடுத்து கண்ணை நான் திறந்துட்டு நான் என்ன பண்ணுறனோ அதை கண்ணை மூடிட்டு நான் செய்கிறத நீ கண்ணை திறந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கையில் இருக்கிற மண்ணை அள்ளி கண்ணை மூடிட்டு பூரா அவன் கண்ணில் 2 கையிலையும் இருக்கிற மண்ணெல்லாம் அவன் கண்ணில் கொட்டிக்கிறான். கொட்டிட்ட உடனே அப்படியே திகச்சு நிற்கிறான் மாய வித்தைக்காரன். சரி, நான் கண்ணை மூடிட்டு பண்ணதை நீ கண்ணை திறந்து பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். கண்ணை திறந்து மண்ணை கொட்ட முடியுமா? உடனே அவன் தெரிச்சு ஓடுறான். இல்லை, என்னால் செய்ய முடியாது அப்படின்னு தெரிச்சு ஓடுறான். உடனே மக்கள் எல்லாம் கை கொட்டி சிரிக்கிறாங்க. தெனாலிராமன் ஜெயிச்சிட்டான், நம்ம ராஜாவோட மானம் காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ராஜாவும் சொன்ன மாதிரியே தெனாலிராமனுக்கு ஒரு ஊரும் அவனுக்கு நிறைய பரிசு பொருள்களும் கொடுத்தாரு. தெனாலிராமன் தன்னோட புத்திசாலித்தனத்தால் அந்த மாய வித்தைக்காரனை ஊரை விட்டு ஓட வச்சுட்டான். ஓகே குட்டீஸ், அடுத்த கதையில் பார்ப்போம். பாய்.